வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏப்ரல் இறுதியில் போட்டித் தேர்வுக்கான தேதி அறிவிப்பு, அது மட்டும் இல்லாமல் பாடத்திட்டம், இது எல்லாமே காலி பணியிட விவரம், இது எல்லாமே தெரிவிப்போம். ஜூன் மாதம் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா, இந்த தேதி அறிவிப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டாச்சு. ஆனால் என்னைக்கு நடக்க போகுது, எந்த மாதம் நடக்க போகுதுங்கிற அறிவிப்பு அதில் இல்லை. ஒரு காலம் அதற்காக இது ஏப்ரல் இறுதியில் சொல்லுவாங்களா, இல்லை டெட்டு தேர்வு முடிந்த பிறகு ஆசிரியர் நியமனத்திற்கான நியமன தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜியோ நம்பர் 149 படி அதற்கான தேர்வு தேதி அறிவிப்பா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இது குழப்பமாக தான் இருக்குது. சரியான ஒரு தகவலோடு அந்த பேப்பரில் நமக்கு நியூஸ் வரல. என்ன வந்திருக்கு அப்படின்னா, தகுதி தேர்வு தேதி அறிவிப்பு ஏப்ரல் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது டெட்டு எக்ஸாம் ஏற்கனவே கால்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு இன்னும் தேதி அறிவிக்கலைங்கிறதால ஒரு காலம் அறிவிப்பாங்க அப்படின்னு இருக்கலாம். பட் அதில் என்ன போட்டிருக்குன்னா, போட்டித் தேர்வு அறிவிப்புன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரி போட்டித் தேர்வு தகுதி தேர்வு தான் மாற்றி போட்டித் தேர்வு போட்டாங்க அப்படின்னு நினச்சா, அதுவும் கூட இல்லாமல் அடுத்தது என்ன போட்டிருக்குன்னா, காலி பணியிட விவரம் அது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடத்திட்டமும் என்னன்னு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி கிளியராக போட்டிருக்காங்க. அதனால் ஒரு காலம் இது நியமன தேர்விற்கான அறிவிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எல்லாருக்கும் உள்ள கேள்வி. டெட்டு தேர்வுக்கான அந்த தேதி அறிவித்தாலே கூட அந்த எக்ஸாமை நடத்துறதுக்கு நமக்கு மே மாதத்தில் நடத்த முடியாது. ஏன்னா ரிசல்ட்டை நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க அந்த மாதத்தில். அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் மட்டும்தான் நடத்த முடியும். இவங்களும் ஜூன் மாதத்திலே இந்த தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதை வச்சு பார்க்குறப்ப டெட்டு தேர்வு நடைபெறுவதற்கான தேதியாக தான் இது இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். முதல்ல ஜூன் மாதத்தில் டெட்டு தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். ஏன்னா அப்படி தான் நடத்த முடியும். ஏன்னா உடனே மே மாதத்தில் டெட்டு தேர்வு நடத்த முடியாது. ஜூன் மாதம் தான் நடத்த முடியும். ஒரு மாதமாவது டைம் கொடுத்தா நடத்த முடியும். அதனால் ஜூன் மாதம் டெட்டு தேர்வு நடப்பதாக வைத்துக்கொண்டாலும் கூட ஏப்ரல் மாத இறுதியில், அதாவது போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் காலி பணியிட விவரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியான செய்தியாக இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே காலி பணியிடம் அனைத்தையுமே நீங்கள் தெரிவிக்கணும்னு கவர்மெண்ட் எழுதி கேட்டிருக்காங்க. அது எல்லா ஸ்கூலும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால் காலி பணியிடம் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த மாத இறுதிக்குள்ளே நமக்கு தெரிய வந்துடும். அதனால் போட்டித் தேர்வு நடைபெறுவதற்கான தேதி அறிவிக்கிறாங்களோ இல்லையோ, காலி பணியிடம் எவ்வளோ, போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் என்னங்கிறத கண்டிப்பாக அறிவிப்பாங்க. கூடுதலாக போட்டித் தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எஸ்டி எஸ்சிஏ அவங்களுக்கான போட்டித் தேர்வு நிலுவையில் இருக்குது. அவங்களுக்கு ஜூன் மாதம் வைக்க போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஒரு கால் அந்த ஜூன் மாதத்தில் வைக்கக்கூடிய தேர்வாக கூட அதற்கான ஒரு அறிவிப்பாக கூட அது இருக்கலாம். ஆனால் டெட்டு எழுதி ஏற்கனவே பாஸ் ஆகி இருக்கிற 2013, 12, 14, 17 இருக்கிறவங்க, புதிதாக எழுதக்கூடிய 19 எழுதக்கூடியவர்கள், அவங்களும் ரிசல்ட் வந்த பிறகு தான் அந்த போட்டித் தேர்வு நமக்கு வைப்பாங்க. அதனால் ஜூன் மாதம் எழுத்து தேர்வு நடைபெறும் சொல்கிறது அது நியமன தேர்வாக இருக்குமா அல்லது டெட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டு தேர்வாக தான் இருக்கும். ஆனால் ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நியமன தேர்வு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் அந்த காலி பணியிட விவரமும் எழுத்து தேர்வுக்கான தேதியும் எழுத்து தேர்வு நடைபெறுவதற்கான போட்டித் தேர்வு நடைபெறுவதற்கான மந்த்தும் நமக்கு தெரிவிப்பாங்க. அது ஜூலையோ ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ நம்ம ரெடியாக இருப்போம். அது எஸ்சி எஸ்டிஏ அந்த போஸ்டிங்கோட சேர்ந்து தான் வரும்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்பயும் வரப்போகுது. ஜூன் மாதம் கண்டிப்பாக டெட்டு தேர்வு நடைபெறும். நடந்து முடிந்து ஜூலை மாதமே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவங்களும் சேர்ந்து தான் இந்த போட்டித் தேர்வு எழுதுகிற மாதிரியான அறிவிப்பு வரும். இது எல்லாமே சேர்ந்து இந்த 3-4 மாதத்துக்குள்ளே வரும். ஆனால் இதுக்கு இடையில் ஆட்சி மாற்றம் நடக்கலாம், அல்லது மேலே மத்தியில் ஏதாவது மாற்றங்கள் நடக்கலாம். அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கிறப்ப அதை பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியான தகவல். போட்டித் தேர்வு கண்டிப்பாக நடைபெறும். டெட்டு தேர்வு கண்டிப்பாக நடைபெறும். பிஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும். எல்லாமே கண்டிப்பாக வரும். ஆனால் 1 மாதம் 2 மாதம் இடைவெளியில் நமக்கு வரும். அதனால் நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக படிக்கலாம். பாடத்திட்டம் என்னங்கிறது தெரியல. அதனால் டெட்டுக்கு நல்லா படிங்க. ஒரு கால் டெட்டு சிலபஸே கூட நியமன தேர்வுக்கு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஜிடிஆர்பிக்கு நல்லா படிங்க. பிஜிடிஆர்பியே கூட யூஜிடிஆர்பிக்கு இருக்கலாம். அதனால் 2 வகையில் நீங்கள் நேரத்தை செலவிட்டு 2 பக்கத்துக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். நன்றி நண்பர்களே.